நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கொரோனா காலத்தில் இந்தியா 150 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி நாம் அனைவரும் ஒன்று என்பதை நிரூபித்துள்ளது. பிரிவினைகளை கடந்து ஒருமைப்பாட்டை நோக்கி செல்வது உண்மையான சுதந்திரம். அனைவரும் காலத்தின் இதய துடிப்பாக செயல்பட வேண்டும். இலக்கியம் இந்த மறுமலர்ச்சியில் இருந்து தனித்திருக்க முடியாது. இந்திய பாரதம் தனக்காக மட்டும் பிறக்கவில்லை. ஒட்டுமொத்த படைப்பின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் படைப்பாற்றலின் ஊடகமாக எழுத்தாளர்கள் திகழ வேண்டும். இந்தியா என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது வேத தத்துவத்தில் வேரூன்றிய பாரத சக்தியாகும். நவீன பாரதம் வெறும் வாழ்வாதாரத்தை தக்க வைக்கும் நிலையிலிருந்து மறுமலர்ச்சி நிலைக்கு மாறியுள்ளது. சர்வதேச நகரமான ஆரோவில்லில் நடந்த இலக்கிய அறக்கட்டளை விழாவில் சிறப்பு விருந்தினர் தலைவர் தமிழக கவர்னர் RN ரவி பேசினார். விரைவு ரயில்களில் 215 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் ஸ்லீப்பர் ஏசி வகுப்பில் சிறிய அளவில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பதை நிரூபித்த இரு மகன்கள். அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளர் பாம்பு கடித்து உயிரிழந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அவரது இரு மகன்கள் உள்பட 6 பேர் கைது. அரசு வேலை 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக பெற்ற மகன்களே கட்டுவிரியன் பாம்பை விட்டு தந்தையை கடிக்க வைத்துக் கொன்றது விசாரணையில் அம்பலம். கோவை மேட்டுப்பாளையம் அண்ணா மார்க்கெட் சந்தைப்பேட்டை புதிய கட்டிட திறப்பு. 1 கோடியே 1 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 30 கடைகளை ஏற்கனவே வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளுக்கு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இன்று திறந்து வைத்தார். மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மேயர் பர்வீன் அஷ்ரப் அலி, துணைத் தலைவர் அருள்வடிவு மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மனு வழங்கப்பட்டது. மனுவை ஏற்றுக்கொண்ட ராசா உடனடியாக மனு மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கூறினார். அப்பகுதி மக்களுக்கு கடைகளை ஒதுக்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். இந்தியா ஒரு இந்து நாடு. இதனை ஏற்க அரசியலமைப்பின் அங்கீகாரம் தேவையில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. அவசர நிலைக்கு பிறகு அரசு அமைப்பு சட்டத்தில் மதர் சார்பின்மை சேர்க்கப்பட்டதாக தகவல். சேதாரம் செய்கூலி தங்க நகை வணிகத்தில் கொள்ளையா? தங்கத்தின் விலை அல்ல, அதை வாங்கும் கணக்கே இப்போது மக்களை கவலையடை செய்கிறது. சவரன் 1 லட்சம் என்ற நிலையில் தங்க நகை வாங்கும் போது வசூலிக்கப்படும் சேதாரம் மற்றும் செய்கூலி தொடர்பான நடைமுறைகள் பெரிய கேள்விகளை எழுப்புகின்றன. மனித உழைப்பில் நகை தயாரிக்கப்பட்ட போது சிறிதளவு தங்கம் சிதறுவது தவிர்க்க முடியாதது. அந்த அளவிற்கு ஆன மதிப்பு சேதாரம் என வசூலிக்கப்பட்டது. இதற்கு தனியாக செய்கூலி இருந்தது. இன்று பெரும்பாலான நகைகள் எந்திரங்கள் மூலம் ஒரே வார்ப்பில் பெருமளவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த உற்பத்தி முறையில் சேதாரம் மிக குறைவாக இருக்கும். ஆனால் எந்திர தயாரிப்புகளுக்கும் கை தயாரிப்புகளுக்கும் ஒரே அளவில் சேதாரம் கணக்கிடப்படுவது சரியா? 8 கிராம் தங்கம் வாங்கும் போது பணத்தில் 9 கிராம் தங்கத்தின் விலையை செலுத்தும் நிலை உள்ளது என்பது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.